ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐம் மகா. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நான் சொல்லிக் கொடுக்க போகிற கான்செப்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் நிறைய கேள்விகளை இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா சூப்பராக கேட்க ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்களேன், நீ போனாயா. செகண்ட் பாருங்கள், நீ போய் விட்டாயா. ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்டில் நடந்த ஆக்ஷன் தான். ஆனால் இந்த சென்டென்ஸை கேள்வி கேட்கும் போது டிட் வச்சு தான் கேள்வி கேட்கணும். இந்த சென்டென்ஸ் கேள்வி கேட்கும் போது ஹேவ் வச்சு தான் கேள்வி கேட்க வேண்டும். உங்களுக்கு நான் ஈஸியாக புரிகிற மாதிரி சிம்பிளாக சொல்லி கொடுக்குங்க. பாருங்களேன், நீ போனாயா, ஒரு செயலை நீ செய்தாயா அப்படின்னு கேட்க வரும்போது டிட் வச்சு தான் கேட்கணும். இங்கே பாருங்கள், நீ போய் விட்டாயா, நீ ஒரு செயலை செய்து விட்டாயா அப்படின்னா ஹேவ் வச்சு தான் கேட்கணும். எங்க கேள்வி கேளுங்க பக்கம் எப்படி கேட்கலாம்? இந்த சென்டென்ஸை நம்ம பேசுகிறதுக்கு இந்த ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்ணணும். ஸ்ட்ரக்சர் அப்படின்னா கட்டமைப்பு. ஒரு சென்டென்ஸ் ஒரு ஸ்ட்ரக்சர் வச்சு ஃபாலோ பண்ணி பேசினா தான் அது பர்ஃபெக்டாக இருக்கும். பேசலாமா? டிட், நெக்ஸ்ட் என்ன பேசணும்? யூ. ஏன்னா நம்ம நீ அப்படிங்கிற சப்ஜெக்டை வச்சு பேசுகிறோம். டிட் யூ. நெக்ஸ்ட் என்ன பேசணும்? வேர்ப். இங்கே என்ன வேர்ப்? போகிறதுக்கு இங்கிலீஷில் கோ. டிட் யூ கோ, நீ போனாயா. நல்லா கவனிங்க, இந்த டிட் அப்படிங்கிற இந்த இதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆக்சிலரி வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம், ஹெல்பிங் வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டிட்டுக்கு ஒரு பேர் இருக்குது, அதோட பேர் ஆக்சிலரி வேர்ப். இப்போ நிறைய பேருக்கு ஒரு கேள்வி வருங்க, மகா நம்ம இந்த சென்டென்ஸை பாஸ்ட் டென்ஸில் தான் பேசியிருக்கோம், அப்போனா இந்த சென்டென்ஸில் வரக்கூடிய வேர்பும் பாஸ்டில் தானே இருக்கணும். நல்ல கேள்வி தானே. நல்லா கவனிங்க, இந்த சென்டென்ஸில் வரக்கூடிய கோ அப்படிங்கிற வேர்ப் ப்ரெசன்ட் ஃபார்மில் மட்டும்தான் இருக்கணும். பாருங்கள், வேர்ப் 1 ப்ரெசன்ட் ஃபார்மில் மட்டும்தான் இருக்கணும். பாஸ்ட் ஃபார்மில் இருக்கிற வேர்பை இங்கே பயன்படுத்தக்கூடாது. டிட் யூ வெண்ட் அப்படிங்கிற ஒரு சென்டென்ஸே கிடையாதுங்க, அது தப்பு. ஏன் அப்படின்னா இந்த டிட் அப்படிங்கிற இந்த ஆக்சிலரி வேர்ப் பாஸ்ட்டுக்கு சொந்தமானது. ஒரு சென்டென்ஸில் நம்ம டிட் அப்படிங்கிற ஆக்சிலரி வேர்ப் வச்சு பேசுகிறோம் அப்படின்னா அதை தொடர்ந்து வரக்கூடிய மெயின் வேர்ப் கண்டிப்பாக ப்ரெசன்ட் ஃபார்ம் V1 தான் இருக்கணும். இப்போ உங்களுக்கு இந்த பேசிக்கான கான்செப்ட் புரிஞ்சிடுச்சா? நீ போனாயா, நீ வந்தாயா, நீ சாப்பிட்டாயா, நீ சமைத்தாயா, நீ விளையாடினாயா, நீ படித்தாயா, நீ எழுதினாயா, ஒரு செயலை நீ செய்தாயா அப்படின்னு கேட்க வரும்போது டிட் வச்சு கேளுங்க. இன்னுமே அந்த செயல் எந்த காலத்தில், நேற்றா, முந்தா நேற்றா, போன வாரமா, போன மாதமா, போன வருஷமா, அந்த காலத்தை நீங்கள் மென்ஷன் பண்ணி பேசினாலும் இன்னும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ டிட் வச்சு எங்கே கேள்வி கேட்கணும், எப்படி கேள்வி கேட்கணும் புரிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்களேன், நீ போய் விட்டாயா. ஒரு செயல் பார்த்திங்கன்னா இப்போ தான் நடந்து முடிஞ்சிருக்கும், அதை நம்ம கேள்வியாக கேட்குறோம் பார்த்தீங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், நான் ஒரு 8 மணிக்கு பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் அந்த சாத்தூர்லேருந்து நான் கிளம்புறேன் நைட்டு சென்னைக்கு போகிறதுக்காக. அடுத்த நாள் காலையில் 8 மணிக்கு பார்த்திங்கன்னா சென்னைக்கு போயிட்டேன். இப்போ எங்கள் அம்மா பார்த்திங்கன்னா ஒரு 8:15 ஃபோன் பண்ணுறாங்க, மகா நீ சென்னைக்கு போயிட்டாப்பா அப்படின்னு கேட்குறாங்க. நல்லா கவனிங்க, ஒரு செயல் நடந்து முடிஞ்சிருக்கு, 8 மணிக்கு நடந்து முடிஞ்சிருக்கு காலையில், 8:15 ஒரு கேள்வி வருது பார்த்தீங்களா, மகா நீ போயிட்டியா கேட்குறாங்க பார்த்தீங்களா. ஒரு செயலை செய்து விட்டாயா, போய் விட்டாயா, சாப்பிட்டு விட்டாயா, சமைத்து விட்டாயா, தூங்கி விட்டாயா, எழுதி விட்டாயா, ஒரு செயலை செய்து விட்டாயா அப்படின்னு பேச வரும்போது ஹேவ் வச்சு தான் கேள்வி கேட்க வேண்டும். புரியுதா? யூ சப்ஜெக்டாக வரும்போது ஹேவ் வச்சு தான் கேட்கணும். எப்படி கேட்கலாம்? ஹேவ் யூ. இங்கே என்ன வேர்ப்? போகிறது. போகிறதுக்கு இங்கிலீஷில் கோ. இங்கே தாங்க நீங்கள் நல்லா கவனிக்கணும், இந்த சென்டென்ஸில் வரக்கூடிய வேர்ப் கண்டிப்பாக பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் தான் இருக்கணும். போகிறதுக்கு இங்கிலீஷில் கோ, இது V1, இது ப்ரெசன்ட் ஃபார்ம். went, இது V2, இது பாஸ்ட் ஃபார்ம். gone, இது V3, இது பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அப்போது இங்கே இருக்கிற இந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள் V3 இந்த வேர்பை தான் நம்ம இங்கே பேசணும். gone, have you gone, நீ போய் விட்டாயா. புரியுதா? ஈஸியாக இருக்கா? நல்லா கவனிங்க, இங்கே இருக்கிற கோ இந்த வேர்பை நம்ம டிட்டு வச்சு கேள்வி கேட்கும்போது இங்கே வரும். ஓகேங்களா? டிட் யூ கோ. இங்கே இருக்கிற கான் அப்படிங்கிற வேர்ப் இங்கே பாருங்கள்,
V3 இங்கே வரும். பேசிக்கான கான்செப்ட் புரிஞ்சிச்சா? இன்னும் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, டிட் வச்சு ஒரு கேள்வி கேட்கும்போது ஒரு செயல் நடந்து ரொம்ப நேரம் ஆயிருக்கும் அல்லது ரொம்ப நாள் ஆயிருக்கும், நேற்றோ முந்தானத்தோ போன வாரமோ போன மாதமோ போன வருஷமோ ஒரு செயல் நடந்து ரொம்ப நேரம் ஆயிருக்கும் அல்லது ரொம்ப நாள் ஆயிருக்கும். ஆனால் ஹேவ் வச்சு கேள்வி கேட்கும்போது ஒரு செயல் இப்போ தான், ரீசன் பாஸ்ட், இப்போ தான் நடந்து முடிஞ்சிருக்கும். அதை பற்றி நம்ம கேள்வி கேட்கும்போது ஹேவ் வச்சு கேட்கணும். நல்லா கவனிங்க. நீ போனாயா, நீ போய்விட்டாயா, நீ சாப்பிட்டாயா, நீ சாப்பிட்டு விட்டாயா, நீ தூங்கினாயா, நீ தூங்கி விட்டாயா, அவன் வந்தானா, அவன் வந்து விட்டானா, அவர்கள் விளையாடினார்களா, அவர்கள் விளையாடி விட்டார்களா, அவள் சமைத்தாளா, அவள் சமைத்து விட்டாளா? உங்களுக்கு இந்த ரெண்டுக்குள்ள அந்த டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிச்சா? ஐ ஹோப் இப்போ உங்களுக்கு டிட்டுக்கும் ஹேவுக்குள்ள அந்த டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டிட் வச்சு நம்ம நிறைய கேள்விகளை ஃபர்ஸ்ட் நம்ம கேட்டு ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஸோ தயவு செய்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக என் கூட சேர்ந்து நீங்களும் பேசிகிட்டே இருங்க. கண்டிப்பாக உங்களால் நல்லாவே பேச முடியுங்க. ஒன்றும் ஒரி பண்ணாதீங்க. நம்ம இருக்கிறோம், நம்ம சேனல் இருக்குது, பயப்படாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பேசலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. டக்குன்னு அவசரமாக நம்ம ஃபாஸ்ட்டாக பேசணும் அப்படிங்கிற மைண்ட் செட் இப்போதைக்கு நமக்கு வேணாம். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கலாங்க. ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்குறோம் அப்படின்னா நம்ம டெய்லி அதை பேசி ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது நமக்கு மறக்கவே மறக்காது. இன்றைக்கி நம்ம டிட், ஹேவ், ஹேஸ் இந்த 3 ஆக்சிலரி வெர்ப் வச்சு எப்படிலாம் கேள்வி கேட்கலாம் சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இங்கே நான் 3 சிம்பிளான பேசிக்கான சென்ஸ் எழுதியிருக்கேன். இந்த 3 சென்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா பாசிட்டிவாக நம்ம ஒரு கேள்வி கேட்குறோம், அதுவும் பாஸ்ட் டென்ஸில் கேட்குறோம். பாருங்களேன், ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். நீ சுத்தம் செய்தாயா, நீ க்ளீன் பண்ணியாப்பா அப்படின்னு கேட்குறாங்க. இதை எப்படி கேட்கலாங்க? ஆன்சர் பண்ணுங்கள். தயவுசெய்து உங்களோட ஆன்சரை என் கூட சேர்ந்து நீங்கள் பேசிகிட்டே வாங்க. உங்களால் முடிஞ்சுன்னா காமெண்ட்டில் ஆன்சர் பண்ணிட்டே வாங்க. ஓகே, எப்படி பேசலாம்? இது பாஸ்ட் டென்ஸில் தான் இருக்குன்னு நமக்கு எப்படி தெரியுது? பாருங்கள், செய்தாயா, படித்தானா, பார்த்தாளா, எல்லாமே முடிஞ்சிருச்சு. அதை நம்ம கேள்வியாக கேட்குறோம். கேட்கலாமா? நீ சுத்தம் செய்தாயா, ஆன்சர் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் எதை பேசணும்? டிட் அப்படிங்கிற ஆக்சிலரி வெர்ப் வச்சு தான் கேள்வி கேட்கணும். டிட். நெக்ஸ்ட் என்ன பேசணும்? சப்ஜெக்ட். இந்த சென்ஸில் சப்ஜெக்ட் யார்? யாரை பற்றி பேசியிருக்கோம்? நீ. டிட் யூ. நெக்ஸ்ட் என்ன பேசணும்? வெர்ப். இங்கே என்ன வெர்ப்? சுத்தம் செய்கிறது. நல்லா கவனிச்சுக்கோங்க. நிறைய பேர் இதை எப்படி யோசிக்கிறீங்க அப்படின்னா, சுத்தம் அப்படின்னா க்ளீன், செய் அப்படின்னா டூ, அப்படின்னா டூ க்ளீன் அப்படின்னு தானே பேசணும் அப்படிங்கிற தாட் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ தயவு செய்து நல்லா கவனிங்க. நீங்கள் அப்படி நீங்கள் யோசிக்கவே கூடாது. சுத்தம் செய்கிறதுக்கு ஒன்று தாங்க, க்ளீன், அவ்வளோதான். தமிழில் பார்க்க 2 பிரிஞ்சிருக்கும், பட் இங்கிலீஷில் பேசும்போது க்ளீன் அப்படின்னா சுத்தம் செய், அவ்வளோதான். ரெண்டையும் போட்டு நீங்கள் குழப்பக்கூடாது, ஓகேங்களா? சுத்தம் செய்கிறதுக்கு சொல்லுங்களா? க்ளீன். டிட் யூ க்ளீன்? டிட் யூ க்ளீன்? நீ சுத்தம் செய்தாயா? புரியுதா? ஈஸியாக இருக்கா? நம்ம ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி சிம்பிளான சென்ஸ் வச்சு பேசலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பெரிய சென்ஸ் நம்ம பேச ஆரம்பிக்கலாம். அவன் படித்தானா, எப்படி கேட்கலாம்? அவன் படித்தானா? ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். டிட். சப்ஜெக்ட் யார்? அவன். டிட் ஹீ. வெர்ப் என்ன? படிக்கிறது. எப்படி சொல்லலாம்? ஸ்டடி. டிட் ஹீ ஸ்டடி? அவன் படித்தானா? டிட் அப்படிங்கிறத நம்ம ஆக்சிலரி வெர்ப், ஹெல்பிங் வெர்ப் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டிட்டுக்கு ஒரு பேர் இருக்குங்க, அதோட பேர் தான் ஆக்சிலரி வெர்ப். ஹீ, இதுக்கு ஒரு பேர் இருக்குது, இதோட பேர் பார்த்திங்கன்னா சப்ஜெக்ட். இன்னும் எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா சப்ஜெக்ட் ப்ரோனவுன். ஸ்டடி, இதுக்கும் ஒரு பேர் இருக்குது, இதோட பேர் ஆக்ஷன், ஆக்ஷன் வெர்ப். புரிஞ்சா? வெர்ப் அப்படின்னு சொல்லுவோம். இன்னும் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நம்ம பாடியில் பார்த்திங்கன்னா கை, கண், தலை, இடுப்பு, கால், இந்த மாதிரிலாம் ஒவ்வொரு பார்ட் இருக்குது பார்த்தீங்களா? அதே மாதிரி ஒரு சென்டென்ஸ்க்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சென்டென்ஸில் வரக்கூடிய ஒவ்வொரு வேர்டுக்கும் ஒவ்வொரு பார்ட் இருக்குங்க. ஆக்சிலரி வெர்ப், சப்ஜெக்ட், வெர்ப், இந்த மாதிரி நிறைய பார்ட் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாமா? அவள் டிவி பார்த்தாளா? எப்படி பேசலாம்? அவள் டிவி பார்த்தாளா? சூப்பருங்க, நிறைய பேர் பேசுகிறீங்க, குட். டிட் ஷீ. இங்கே என்ன பேசணும்?
பார்க்கறதுக்கு என்ன சொல்லுவாங்க இங்கிலீஷில்? லுக், வாட்ச். எதை பயன்படுத்தலாம்? சி. எதை பயன்படுத்தலாம்? சூப்பர், வாட்ச். என்ன பார்த்தாலும் கேட்டுக்கோம்? டிவி. தட்ஸா. புரியுதா? ஈஸியாக இருக்கா? இப்போ டிட் வச்சு ஒரு கேள்வி எப்படி கேட்க ஆரம்பிக்கணும்னு புரிஞ்சிச்சா? டிட்டை எங்கே பயன்படுத்தணும்? ஆன்சர் பண்ணுங்கள், டக்குன்னு வாயை திறந்து பேசுங்க. டிட் அப்படிங்கிற இந்த ஆக்சிலரி வேர்பை எந்த காலத்துக்கு பயன்படுத்தணும்? சூப்பருங்க, குட். பாஸ்ட் டென்ஸ். ஓகே, டிட் வச்சு கேள்வி கேட்கும் போது எந்தெந்த சப்ஜெக்டோட டிட் வச்சு கேட்கணும்? கரெக்டுங்க, சூப்பர். எல்லா சப்ஜெக்டோடும் நம்ம டிட் வச்சு கேள்வி கேட்கலாம். ஆனால் நீங்கள் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா டூ, டஸ் இந்த 2 ஆக்சிலரி வேர்ப் இருக்குது. டூ பார்த்தீங்கன்னா ஐ, வி, யூ, தே இந்த 4 சப்ஜெக்டோட பயன்படுத்துவோம். டஸ் பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் பர்சன் சிங்குலர், ஹி, ஷீட் இந்த 3 சப்ஜெக்டோட பயன்படுத்தும். உங்களுக்கு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. ஏன்னா நம்ம டிட் வச்சு கேள்வி கேட்கும் போது எல்லா சப்ஜெக்டையும் நம்ம டிட்டுக்கு வச்சு பயன்படுத்துவோம். வேறு வழியே கிடையாதுங்க. டிட், சப்ஜெக்ட், வேர்ப், அந்த வேர்ப் ப்ரெசன்ட் ஃபார்மில் தான் இருக்கணும். இந்த பேசிக்கான கான்செப்ட் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் டிட் வச்சு நிறைய கேள்விகளை கேட்டு பழகுங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம டிட் வச்சு இன்னும் நிறைய சென்டென்ஸை பேசி ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். இது வரைக்கும் உங்களுக்கு வீடியோ நல்லா தெளிவாக புரிஞ்சிருக்குன்னா வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்கிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ்க்காக நம்ம இங்கிலீஷ் பேசலாம் சேனலில் 3 ஃபைல் இருக்குதுங்க. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா 15 டேஸ் கிளாஸஸ்க்கான பிபிடி ஃபைல். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா 2000 தமிழ் வாக்கியங்களை நம்ம டெய்லி பேசுவோம் பார்த்தீங்களா, தமிழ் டு இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷன் இருக்கும். அதே மாதிரி 2000 வேர்ட்ஸ்க்கான ஃபைலும் இருக்குது. ஸோ இஃப் யூ வாண்ட், உங்களுக்கு வேண்டுமானால் விருப்பம் இருந்தால் மட்டும் நீங்கள் வாங்கி அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாங்க. நெக்ஸ்ட் இங்கே நான் 3 சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். கொஞ்சம் பெரிய சென்டென்ஸாக தெரியும், பட் இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தாங்க. உங்கள் எல்லாராலையுமே நல்லாவே பேச முடியும். எங்கள் எல்லோரும் வாயை திறந்து பேசுங்க. அவன் நேற்று பள்ளிக்கு வந்தானா? டீச்சர் பார்த்தீங்க அப்படின்னா 2 நாள் ஸ்கூலுக்கு வரல. அவங்க இன்றைக்கி ஸ்கூலுக்கு வந்துட்டு கேட்குறாங்க, அவன் நேற்று ஸ்கூலுக்கு வந்தானா? அவங்களுக்கு தெரியல அவன் வந்தானா வரலான்னு தெரியல. ஆனால் அவங்க எப்படி கேட்குறாங்க? அவன் நேற்று ஸ்கூலுக்கு வந்தானா கேட்குறாங்க. பார்த்தீங்களா எப்படி பேசலாம்? அந்த டீச்சர் எப்படி கேட்டிருப்பாங்க? ஆன்சர் பண்ணுங்கள் பார்க்கும். எதை வச்சு கேள்வி கேட்கணும்? டிட் வச்சு தான் கேள்வி கேட்கணும். டிட் சப்ஜெக்ட் யார்? யாரை பற்றி டீச்சர் கேட்குறாங்க? அவன். டிட் ஹீ, இங்கே என்ன வேர்ப்? நெக்ஸ்ட்டு வேர்பை தான் பேசணும். வேர்ப் என்ன? வந்தானா. வரதுக்கான சில இங்கிலீஷில் கம். டிட் ஹீ கம்? அவன் வந்தானா. எங்கே வந்தானான்னு கேட்டிருக்காங்க? பள்ளிக்கு. ஒரு இடத்த பற்றி பேசுகிறோம். பள்ளிக்கு. இக்குன்னா டு, ஸ்கூல். எப்போ வந்தானான்னு கேட்டிருக்கோம்? நேற்று. நேற்றுனா எஸ்டர்டே. டிட் ஹீ கம் டு ஸ்கூல் எஸ்டர்டே? அவன் நேற்று ஸ்கூலுக்கு வந்தானா? புரியுதா? நல்லா கவனிங்க. டிட் ஆக்சிலரி வேர்ப், ஹீ சப்ஜெக்ட், கம் வேர்ப். நம்ம ஒரு இடத்த பற்றி பேசுகிறோம். டு ஸ்கூல். எப்போ? எஸ்டர்டே. ஒரு காலத்தை பேசியிருக்கோம் பார்த்தீங்களா, எஸ்டர்டே. இது ஒரு பிளேஸ். ஓகேங்களா? புரியுதா? ஈஸியாக இருக்கா? ஓகே, மிச்சம் இருக்கிற எல்லா சென்ஸ்க்கும் ஆன்சர் பண்ணுங்கள் பார்க்கும். அவள் நேற்று பிரியாணி சமைத்தாளா? நான் ரொம்ப பேசிக்கான சென்டென்ஸ் தாங்க சொல்லிக் கொடுக்குறேன். ஏன்னா எல்லாருக்குமே புரியணும். எல்லாருக்குமே புரியணும் அப்படிங்கிறதுனால தான் சிம்பிளான சென்டென்ஸ் சொல்லி கொடுக்குறேன். எல்லோரும் வாயை திறந்து பேசுங்க. டிட். ஏன் டிட் வச்சு பேசுகிறோம் பாருங்கள். சமைத்தாளா, ஒரு செயலை செய்தாளா, செய்தானா, செய்தார்களா, செய்தாயா, ஒவ்வொரு சப்ஜெக்டை பொறுத்தும் அந்த வேர்போட டோன் மாறும். இப்போ அவளை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா செய்தாளா, அவனை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா செய்தானா, நம்மளை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா செய்தோமா, அவங்கள பற்றி பேசுகிறோம் அப்படின்னா செய்தார்களா, உங்களை பற்றி சொல்கிறேன் அப்படின்னா செய்தீர்களா. புரியுதா? அதை பற்றி பேசுகிறேன் அப்படின்னா செய்ததா. இந்த மாதிரி நீங்களாவே நிறைய சென்டென்ஸை பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அவள் டிட் ஷீ verb என்ன? சமைத்தாளா. சமைக்கிறதுக்கான சொல்லுங்க. குக். டிட் ஷீ குக்? அவள் சமைத்தாளா. என்ன சமைத்தாளான்னு கேட்டிருக்கோம். என்ன, எப்போ, இந்த 2 கேள்விக்கு ஆன்சருக்கான இருக்குது. என்ன பிரியாணி, எப்போ, நேற்று. எல்லாரும் ஆன்சர் பண்ணுங்க. எல்லாரும் வாய் தந்து பேசுங்க.
Did she cook biryani? அவள் பிரியாணி சமைத்தாளா எப்போ? Yesterday. விட்ஸா? இப்போ நெக்ஸ்ட் ஒன் பாருங்களேன். நீங்கள் கிரிக்கெட் விளையாடினீர்களா? நல்லா கவனிங்க. இந்த ரெண்டு சென்டென்ஸ்லையுமே நேற்று அப்படிங்கிற அந்த காலத்தை நம்ம மென்ஷன் பண்ணி பேசியிருக்கோம். இந்த சென்டென்ஸில் அந்த காலத்தை நம்ம மென்ஷன் பண்ணி பேசலை. நீங்கள் ஒரு சென்டென்ஸில் அவசியம் கண்டிப்பாக அந்த காலத்தை மென்ஷன் பண்ணி தான் பேச வேண்டும் அப்படிங்கிற ரூல் இங்கே பெருசாக கிடையாது. பட் நீங்கள் காலத்தை மென்ஷன் பண்ணி பேசுனீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குங்க. இங்கே நீங்கள் சொல்லலாம், நீங்கள் போன வாரம் கிரிக்கெட் விளையாடுனீங்களா? இப்படி கேட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? இப்படியே நீங்கள் கேட்கலாம், தப்பு கிடையாது. ஓகேங்களாங்க? ஓகே, பேசுங்க பக்கம். டிட் யாரை பற்றி பேசுகிறோம்? நீங்கள். டிட் யூ வெர்ப் என்ன? விளையாடுறது. ப்ளே. டிட் யூ ப்ளே? நீங்கள் விளையாடினீர்களா? என்ன? கிரிக்கெட். புரியுதா? நீங்கள் எப்போ அப்படிங்கிற கேள்விக்கு ஆன்சர் பண்ணலாம். லாஸ்ட் வீக். நீங்கள் போன வாரம் கிரிக்கெட் விளையாடுனீங்களா? நல்லா கவனிங்க. இந்த டிட் வச்சு ஒரு கேள்வி கேட்கும்போது டிட் சப்ஜெக்ட் வெர்ப் என்ன அப்படிங்கிற கேள்விக்கு ஆன்சர் பண்ணிட்டு தான் எப்போ அப்படிங்கிறதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணோம். இங்கே பாருங்கள், அவள் நேற்று பிரியாணி சமைத்தாள். டிட் ஆக்ஸலரி வெர்ப் சப்ஜெக்ட் வெர்ப் என்ன அப்படிங்கிற கேள்வி தான் ஃபர்ஸ்ட் நம்ம கேட்டிருக்கோம். அதுக்கான ஆன்சர் தான் இங்கே பண்ணியிருக்கோம். என்ன? பிரியாணி. எப்போ? எஸ்டர்டே. புரியுதா? ஈஸியாக இருக்கா? அதே மாதிரி இங்கே பாருங்களேன். டிட் ஆக்ஸலரி வெர்ப் ஹீ சப்ஜெக்ட் கம் வெர்ப் எங்கே அப்படிங்கிற கேள்விக்கு ஆன்சர் பண்ணிட்டு தான் எப்போ அப்படிங்கிறதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணியிருக்கோம். அப்போனா ஒரு விஷயத்தை நல்லா கவனிங்க. எப்போ அப்படிங்கிற இந்த கேள்விக்கு ஒரு சென்டென்ஸில் கடைசி ஆன்சர் பண்ணுறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அதுக்கு முன்னாடி என்ன, என்ன, எங்கே, இந்த மாதிரி கேள்விக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். புரியுதா? ஈஸியாக இருக்கா? நெக்ஸ்ட் நான் இங்கே 3 சென்டென்ஸ் இருக்கேன். எல்லாரால ஆன்சர் பண்ண முடியும். எல்லோரும் வாய் திறந்து பேசுங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்களேன். அவள் காலை உணவு சாப்பிட்டாளா? எப்படி கேட்கலாம்? அதை ஆன்சர் பண்ணுங்க. டிட் யாரை பற்றி பேசுகிறோம்? அவள். டிட் ஷீ வெர்ப் என்ன? அவள் என்ன செயலை செய்தாளான்னு கேட்டிருக்கோம். அந்த செயல் என்ன? சாப்பிட்றது தான். சாப்பிட்றது சொல்ல இங்கிலீஷில் ஈட். டிட் ஷீ ஈட்? அவள் சாப்பிட்டாளா? காலை உணவு சாப்பிட்டாளா? பிரேக்ஃபாஸ்ட். விட்ஸா? டிட் ஷீ ஈட் பிரேக்ஃபாஸ்ட்? அவள் காலை உணவு சாப்பிட்டாளா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்களேன். நீ நேற்று அவனை பார்த்தாயா? நீ நேற்று அவனை பார்த்தியா? கேட்பேன் பார்த்தீங்களா? நான் அவனை பார்க்கல, நேற்று அவனை நீ பார்த்தியா? ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். டிட் யூ பார்க்கறதுன்னு சொல்லுங்க இங்கிலீஷில் சி. டிட் யூ சி? நீ பார்த்தாயா? யாரை பார்த்தாயா அப்படிங்கிற கேள்விக்கு இங்கே என்ன ஆன்சர் இருக்குது? அவனை. அவனைன்னா அப்படி பேசலாம். நிறைய பேர் ஹீ அப்படின்னு பேச வரீங்க. அப்படி பேசக்கூடாதுங்க. ஹீனா அவன், அவனை அப்படின்னா ஹிம். டிட் யூ சி ஹிம்? நீ அவனை பார்த்தையா? எப்போ? நேற்று அவனை பார்த்தையா? எஸ்டர்டே. தட்ஸா. நெக்ஸ்ட் பாருங்களேன். ராஜா சந்தைக்கு போனானா? ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். ராஜா சந்தைக்கு போனானா? டிட் ராஜா வெர்ப் என்ன? போகிறது தான். டிட் ராஜா கோ? ராஜா போனானா எங்கே? சந்தைக்கு. ஒரு இடத்த பற்றி பேசுகிறோம் அப்படின்னா டு தி மார்க்கெட். த ஆர்டிக்கல் சேர்த்து பேசுங்க. ஓகேங்களா? ஃபைனலாக இங்கே நான் 3 சென்டென்ஸ் இருக்கேன். இது உங்களுக்கான டெஸ்ட்டுங்க. நீங்கள் தான் உங்களுடைய ஆன்சரை என் கூட சேர்ந்து வரிசையாக காமெண்ட்லாம் பண்ணிகிட்டே வரணும். இது உங்களுக்கான டெஸ்ட். இதுக்கப்புறம் உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொடுப்பேன். இது உங்களுக்கான டெஸ்ட். இதை பண்ணிவிட்டு நீங்கள் தான் ஹோம்ஒர்க் ஆன்சர் பண்ணணும். நீ உன் வீட்டு பாடம் எழுதினாயா? ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். டிட் யூ வெர்ப் என்ன? எழுதுறது. ரைட் என்ன? உன் வீட்டு பாடம். யுவர் ஹோம்ஒர்க். தட்ஸ் ஆல். டிட் யூ ரைட் யுவர் ஹோம்ஒர்க்? நீ உன் வீட்டு பாடம் எழுதினாயா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்களேன். நீ நேற்று உன் நண்பனை அழைத்தாயா? எப்படி பேசலாம்? நம்ம அதை பேச்சு வழக்கில் எப்படி பேசுவோம்? நேற்று நீ உன் ஃப்ரெண்டை கூப்பிட்டியா? சொல்லுவோம் பார்த்தீங்களா? ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும்.
Did you அழைக்கிறது என்ன சொல்லுங்க கால். Did you call யார உன் நண்பனை your friend எப்போ நேற்று yesterday. Did you call your friend yesterday? இந்த இடத்துல நிறைய பேர் என்ன தப்பு பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அந்த கால் கூட ஈடி ஆட் பண்ணுவீங்க. Did you call your friend yesterday? தயவுசெய்து அப்படி பேசாதீங்க. எப்பயுமே நீங்கள் டிட்டு வச்சு ஒரு கேள்வி கேட்குறீங்கன்னா அதில் வரக்கூடிய verb கண்டிப்பாக ப்ரெசன்ட் ஃபார்மில் தான் இருக்கணும். பாஸ்ட் ஃபார்மில் பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் இருக்கவே கூடாது. ஃபைனல் சென்ஸ் பாருங்கள். அவங்க போன வாரம் இங்கே வந்தாங்களா கேட்போம் பார்த்தீங்களா? எப்படி கேட்கலாம்? டிட் தே கம் எங்கே இங்கே ஹியர் எப்போ போன வாரம் லாஸ்ட் வீக். தட்ஸ் ஆல். டிட் தே கம் ஹியர் லாஸ்ட் வீக் அவங்க போன வாரம் இங்கே வந்தாங்களா? ஐ ஹோப் உங்களுக்கு இந்த டிட் அப்படிங்கிற இந்த ஆக்ஸிலரி வெர்ப் வச்சு எப்படிலாம் நிறைய கேள்விகளை கேட்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணும்போது இன்னும் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் ஆகும். நீங்களும் பர்சனலாக தேவைப்படுறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கான ஹோம்ஒர்க் இங்கே இருக்கிற தமிழ் சென்ஸ்க்கு நான் ஆன்சர் பண்ணவே மாட்டேன். நீங்கள் தான் உங்களுடைய ஆன்சரை மறக்காமல் எல்லாருமே காமெண்ட்டில் பண்ணணும். இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ஹாவ் ஹேஸ் இது ரெண்டையுமே நம்ம ஆக்ஸிலரி வெர்ப் அப்படின்னு சொல்லுவோம். இதை நம்ம எந்த டென்ஸில் பயன்படுத்துவோம் அப்படின்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஒரு செயல் இப்போ தான் நடந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னா அதை நாம் இந்த டென்ஸில் பேசுவோம். ஓகேங்களா? ஓகே. இப்போ நம்ம இந்த ஹாவ் ஹேஸ் இந்த ரெண்டு ஆக்ஸிலரி வெர்ப் வச்சு பயன்படுத்தி பேசும்போது இந்த ஹாவ் அப்படிங்கிற இந்த ஆக்ஸிலரி வெர்போட எந்தெந்த சப்ஜெக்ட் வரும், ஹேஸ் இந்த ஆக்ஸிலரி வெர்போட எந்தெந்த சப்ஜெக்ட் வரும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கணுங்க. பாருங்களேன், நம்ம ஹாவ் வச்சு ஒரு கேள்வி கேட்கும்போது ஐ, வி, தே, யூ இந்த 4 சப்ஜெக்டை வச்சு மட்டும்தான் நம்மளால் பேச முடியும். அதே மாதிரி ஹேஸ் வச்சு நம்ம கேள்வி கேட்கும்போது ஹி, ஷீட், தேர்ட் பர்சன் சிங்குலர் இந்த 3 சப்ஜெக்டை வச்சு தான் நம்மளால் கேள்வி கேட்க முடியும். புரியுதா? ஈஸியாக இருக்கா? நல்லா கவனிச்சுக்கோங்க. நம்ம ஹேவ் வச்சு கேட்கும்போது இந்த 4 சப்ஜெக்டோட மட்டும்தான் நம்மளால் பயன்படுத்தி பேச முடியும். ஹேஸ் வச்சு பேசும்போது இந்த 3 சப்ஜெக்டை வச்சு தான் நம்மளால் பயன்படுத்தி பேச முடியும். மறந்துடாதீங்க. இப்போ நம்ம ஹேவ் ஹேஸ் வச்சு நம்ம நிறைய சென்டென்ஸை கேள்வியாக கேட்டு பழகலாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. நம்ம சிம்பிள் பாஸ்ட் டென்ஸோட ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் தான் நம்ம அதிகமாக பயன்படுத்தோம். அதனால் இந்த டென்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக கவனிங்க. வீடியோ பிடிச்சிருக்கா? புரியுதா? இன்ன வரைக்கும் நீங்கள் வீடியோக்கு லைக் பண்ணாமல் இருக்கீங்கன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க. நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணும்போது இன்னும் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் ஆகுங்க. ஸோ நீங்களும் பர்சனலாக தேவைப்படுறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம இங்கிலீஷ் பேசலாம் சேனல் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் நம்ம ரீச் பண்ண போகிறோம். ஸோ மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இங்கே நான் 3 சென்ஸில் இருக்கேன். இந்த 3 சென்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் தான் இருக்குது. ரீசன்ட் பாஸ்ட் இப்போ தான் ஒரு செயல் நடந்து முடிஞ்சிருக்கு, அதை நம்ம கேள்வியாக கேட்குறோம். பாருங்களேன், அவர்கள் போய்விட்டார்களா? நல்லா கவனிங்க. இப்போ தான் அவங்க போயிருப்பாங்க. நான் கேட்குறேன், அவங்க போயிட்டாங்களா? புரிஞ்சிச்சு அவங்களுக்கு? ஒரு 5 நிமிஷம் தான் இருக்கும், போய் ஒரு 10 நிமிஷம் தான் இருக்கும். ரீசன்ட் பாஸ்ட் இப்போ தான் ஒரு செயல் நடந்து முடிஞ்சிருக்கும், அதை நம்ம கேள்வியாக கேட்கும்போது அவங்க போயிட்டாங்களா? புரிஞ்சா? அவங்க போனாங்களா அப்படின்னா அந்த செயல் நடந்து ரொம்ப நேரம் ஆன மாதிரி நமக்கு தெரியும். அவங்க போயிட்டாங்களா அப்படின்னா அந்த செயல் நடந்து இப்போ தான் கொஞ்ச நேரத்தில் தான் நடந்திருக்கு அப்படின்னு நமக்கு புரியும். ஓகேங்களா? புரிஞ்சா? ஓகேங்க. உங்களுக்கு சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்க்கும் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்க்கும் அந்த டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக நல்லா தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் டிட் வச்சு எங்கே கேள்வி கேட்கணும், ஹேவ் ஹேஸ் வச்சு எங்கே கேள்வி கேட்கணும்னு சொல்லிட்டு நல்லா புரியுங்க. ஓகே, எப்படிங்க பேசலாம்? நம்ம இங்கே யாரை பற்றி பேசுகிறோம்? அவர்கள். அவர்கள்னால் தே அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா தே சப்ஜெக்டாக வரும்போது நம்ம எந்த ஆக்ஸிலரி வெர்ப் வச்சு கேள்வி கேட்கணும்? சொல்லுங்க பார்க்கலாம். சூப்பருங்க, கரெக்டாக சொல்லிட்டீங்க. எங்கே உங்களோட ஆன்சர் எப்படி காமெண்ட்டில் பண்ணுங்கள். எல்லோரும் வரிசையாக பண்ணுங்கள் பார்க்கும். ஹேவ், நெக்ஸ்ட் என்ன பேசணும் பாருங்கள். ஹேவை பேசியாச்சு. நெக்ஸ்ட்டு சப்ஜெக்ட். யாரை பற்றி பேசுகிறோம்? அவங்க தான் சப்ஜெக்ட். அவர்கள். ஹேவ் தே. நெக்ஸ்ட் என்ன பேசணும்? வெர்பு. இங்கே என்ன வெர்ப் இருக்குது?
போகிறது. இங்கே தான் நீங்கள் நல்லா கவனிக்கணுங்க. இந்த இடத்துல வரக்கூடிய verb கண்டிப்பாக பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான் இருக்கணும். verboட V3 ஃபார்மில் தான் இருக்கணுங்க. இந்த இடத்துல have they go அப்படின்னு பேசுனீங்க, அது தப்புங்க. அப்படி ஒரு சென்டென்ஸ் இங்கிலீஷில் கிடையாதுங்க. எப்படி தான் பேசணும் நல்லா கவனிங்க. have has வச்சு நீங்கள் எங்கெல்லாம் கேள்வி கேட்குறீங்களோ அந்த சென்டென்ஸில் வரக்கூடிய verb கண்டிப்பாக பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான் இருக்கணும். புரியுதாங்க? ஒரு வேர்பில் ப்ரெசன்ட் ஃபார்ம், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இந்த மூணையுமே நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணுங்க. 5 ஃபார்ம் இருக்குது, நீங்கள் 5ஐயும் படிக்கணும்னு அவசியம் இல்லை. 3 போதும். உங்களுக்கு படிக்கிறதுக்கு 3 போதும், பேசுகிறதுக்கு இப்போதைக்கு 3 போதும். ஓகே, போகிறதுக்கு சொல்லுங்களா? கோ. கோவோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்ன? கோ, வெண்ட், கான். இந்த கான் இந்த வேர்பை தான் நீங்கள் ஹேவ் வச்சு கேள்வி கேட்கும்போது அதில் வரக்கூடிய வேர்ப் போ அப்படின்னு இருக்கும்போது இந்த கான் தான் இங்கே வரும். ஹாவ் தே கான், அவங்க போயிட்டாங்களா? ஹாவ் தே கான், அவங்க போயிட்டாங்களா? புரியுதா? ஈஸியாக இருக்கா? இப்போ மிச்சம் இருக்கிற 2 சென்ஸ்க்கு உங்களால் ஈஸியாக பேச முடியும். பேசலாமா? அவன் வந்து விட்டானா? இப்போ தான் வந்து ஒரு 1/4 மணி நேரம் தான் ஆயிருக்கும். நம்ம ஃபோன் பண்ணி கேட்குறோம், அவன் வந்துட்டானா? கேட்போம் பார்த்தீங்களா? அவன் வருவான்னு தெரியும், கரெக்டாக ஒரு 12 மணிக்கு வருவான்னு நமக்கு தெரியும். அவன் ஒரு 12 மணிக்கு வந்திருப்பான். நம்ம ஒரு 12:15 ஃபோன் பண்ணுறோம், தம்பி வந்துட்டானா? அம்மா வந்துட்டாங்களா? அக்கா வந்துட்டாங்களா? டீச்சர் வந்துட்டாங்களா? ஏய் சார் வந்துட்டாங்களா? கேட்போம் பார்த்தீங்களா? என் ஃப்ரெண்டு வந்துட்டானா? ஒரு செயல் இப்போ தான் நடந்து முடிஞ்சிருக்கும், அந்த கேள்வியாக கேட்கும்போது கண்டிப்பாக நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை தாங்க கேட்கணும். அதான் கரெக்டாக இருக்கும். அவன் வந்தானா அப்படின்னு கேட்க மாட்டோம். அவன் வந்தானா எப்போயோ வந்திருப்பான், அது முடிஞ்சிருக்கும். இப்போ கேட்குறோம், அவன் வந்தானா? அவன் நேற்று வந்தானா? அவன் போன வாரம் வந்தானா அப்படின்னு கேட்போம். ஆனால் இப்போ ஒரு செயல் ரீசெண்டாக இப்போ தான் நடந்து முடிஞ்சிருக்கும். ஒரு 1/2 மணி நேரம், 1 மணி நேரம், ஒரு 1/2 அன் ஹவர், 1/4 மணி நேரத்துக்குள்ளே ஒரு செயல் நடந்து முடிஞ்சிருக்கும். அதை கேள்வியாக கேட்கும்போது அவன் வந்துட்டானா? நீங்கள் போயிட்டீங்களா? நீ சாப்பிட்டையா அப்படிங்கிறதுக்கும் நீ சாப்பிட்டு விட்டாயா அப்படிங்கிற டிஃப்ரென்ஸ் புரியுதா உங்களுக்கு? ஓகே, எப்படி பேசலாம்? அவன் வந்து விட்டானா யாரை பற்றி பேசுகிறோம்? அவன். ஓகே, இப்போ இந்த இடத்துல ஹேவ் வச்சு கேட்கணுமா, ஹேஸ் வச்சு கேட்கணுமா? சூப்பருங்க, ஹேஸ் வச்சு தான் கேட்கணும். யாரை பற்றி பேசுகிறோம்? அவன். ஹேஸ் ஹீ. நெக்ஸ்ட் என்ன பேசணும்? verb. வரதுக்கு என்ன சொல்லுங்க இங்கிலீஷில்? கம். இப்போ இந்த இடத்துல verboட 3rd ஃபார்மை தான் பேசணும். கம்மோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்ன? சூப்பருங்க, அதுவும் பாருங்களேன். கம், கேம், கம். V1, V2, V3. அப்போனா இந்த கம் இதை தான் நீங்கள் இங்கே பேசணுமே தவிர இந்த கம்மை நீங்கள் பேசக்கூடாது. ஓகேங்களா? ரெண்டுமே சேம் தான். பட் உங்கள் மைண்ட் செட்டில் எப்படி நீங்கள் வச்சுக்கணும் அப்படின்னா, நான் 3rd ஃபார்மில் இருக்கிற கம்மை தான் இங்கே பேசுகிறேன் அப்படிங்கிற மைண்ட் செட் உங்களுக்கு எப்பயுமே இருக்கணும். எதனால்? இங்கே ஹேஸ் அப்படிங்கிற இந்த ஆக்சிலரி வேர்ப் வச்சு நம்ம கேள்வி கேட்குறோம். ஸோ அதனால் அந்த சென்டென்ஸில் வரக்கூடிய வேர்ப் கண்டிப்பாக பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் தான் இருக்கணும். அதே மாதிரி டிட்டு வச்சு கேள்வி கேட்குறீங்கன்னா அந்த சென்டென்ஸில் வரக்கூடிய வேர்ப் கண்டிப்பாக ப்ரெசன்ட் ஃபார்மில் தான் இருக்கணும். பாஸ்ட் ஃபார்ம்லையோ பாஸ்ட் பார்ட்டிசிபிளையோ இருக்கவே கூடாது. இந்த 2 கான்செப்ட் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருச்சுனாவே உங்களால் நிறைய கேள்விகளை டிட், ஹேவ், ஹேஸ் வச்சு கேட்க முடியும். இங்கே எப்படி கேட்கலாம்? ஹேஸ் ஹீ கம், ஹேஸ் ஹீ கம், அவன் வந்துட்டானா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்களேன். நீ சாப்பிட்டு விட்டாயா? எப்படி கேட்கலாம்? நான் இப்போ தான் சாப்பிட்டு ஒரு 10 நிமிஷம் இருக்கும், எங்கள் அம்மா கேட்குறாங்க, நீ சாப்பிட்டு விட்டாயா? புரியுதா உங்களுக்கு? ஒரு செயல் நடந்து முடிஞ்சிருக்கும், அதை ஒருத்தங்க கேள்வியாக கேட்கும்போது சாப்பிட்டு விட்டாயா, படித்து விட்டாயா, எழுதி விட்டாயா, போய் விட்டாயா, தூங்கி விட்டாயா, பேசி விட்டாயா, வாங்கி விட்டாயா? ஓகே, புரிஞ்சா உங்களுக்கு? உங்கள் மைண்ட் செட்டில் இந்த கான்செப்ட் எப்படியாவது உள்ளே உட்கார வச்சிடணும் அப்படிங்கிறதுனால தான் நான் ரொம்ப ரொம்ப பொறுமையாக மெதுவாக சொல்லிக் கொடுக்குறேன். உங்களுக்கு ஏதாவது இடத்துல புரியல அப்படின்னா தயவுசெய்து, மகா எனக்கு இந்த இடத்துல புரியல, தயவுசெய்து எனக்கு சொல்லுங்கள். ஓகேங்களா? ஓகேங்க. நீ சாப்பிட்டு விட்டாயா எப்படி பேசலாம்? யாரை பற்றி பேசுகிறோம்? நீ. அப்போனா ஹேவ் வச்சு தான் கேள்வி கேட்கணும். ஹேவ் யூ சாப்பிடுதுங்க சொல்லுங்க இங்கிலீஷில்? ஈட், இது ப்ரெசன்ட் ஃபார்ம். ஏட், இது பாஸ்ட் ஃபார்ம். ஈட்டன், இது பாஸ்ட் பார்ட்டிசிபிள்.
அப்போ இங்கே இருக்கிற ஈட்டன் இந்த verb தான் இங்கே பேசணும். உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வேர்பில் ப்ரெசன்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் உங்களுக்கு மூணுமே தனித்தனியாக உங்களுக்கு ஒரு வீடியோவில் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கேளுங்க. நான் ரொம்ப டீட்டெயிலாக நம்ம எதெல்லாம் அதிகமாக பேசுவோமோ அந்த வேர்புக்கு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க நான் ஆசைப்பட்றேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா V1 V2 V3க்கு வீடியோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு காமெண்ட்டில் கேளுங்க. ஓகே, எத்தனை பேர் கேட்குறேன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? Have you eaten? Have you eaten? Have you eaten? நீங்கள் சாப்பிட்டீங்களா? புரியுதா? ஈஸியாக இருக்கா? ஓகேங்க. இப்போ நம்ம have has வச்சு இன்னும் நம்ம நிறைய கேள்விகளை நம்ம கேட்டு பழகலாம். நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் நம்ம அதிகமாக கேள்வி கேட்போங்க, அதிகமாக நம்ம பேசுவோம். ஏன்னா ரீசெண்டில் ஒரு செயல் நடந்து முடிஞ்சிருக்கும், அதை நம்ம அதிகமாக பேசுகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால் இந்த டென்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம், எல்லாத்தையும் விட ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. உங்களுக்கு எப்படியாவது இந்த கான்செப்டை நான் புரிய வைக்காமல் விடவே மாட்டேன். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கவனித்து கூட ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா போதுங்க. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். அவன் தூங்கி விட்டானா? எப்படி கேட்கலாதா? ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். வீட்டுக்கு அப்பா ஒரு 9 மணிக்கு வராங்க, பையன் பார்த்திங்கன்னா உள்ளே இருப்பான். அப்பா கேட்குறாங்க, பையன் தூங்கிட்டானா? புரியுதா உங்களுக்கு? பையன் தூங்கினானா அப்படின்னா அது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். பையன் தூங்கிட்டானா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஓகே, பேசுங்க பார்க்கும். யாரை பற்றி பேசுகிறோம்? அவன். அப்படின்னா நம்ம எந்த ஆக்சிலரி வெர்ப் வச்சு கேள்வி கேட்கணும்? ஹேஸ். யாரை பற்றி பேசுகிறோம்? ஹீ. ஹேஸ் ஹீ. இங்கே என்ன வெர்ப்? தூங்குறது தான். தூங்குறது தான் இங்கிலீஷில் ஸ்லீப். அதோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்ன? சூப்பர், ஸ்லெப்ட். தட்ஸ் ஆல். ஹேஸ் ஹீ ஸ்லெப்ட்? அவன் தூங்கிட்டானா? ஹேஸ் ஹீ ஸ்லெப்ட்? ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாமா? நீ அவனை பார்த்து விட்டாயா? நீ அவனை பார்த்துட்டியா கேட்போம் பார்த்தீங்களா? நீ அவனை பார்த்தாயா அப்படின்னா அது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். பார்த்தாயா, போனாயா, சாப்பிட்டாயா, தூங்கினாயா, விளையாடினாயா, பேசினாயா, வாங்கினாயா, எழுதினாயா, சமைத்தாயா, அது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். டிட் வச்சு தான் கேள்வி கேட்க வேண்டும். ஆனால் இங்கே நல்லா கவனிங்க. நீங்கள் பார்த்து விட்டாயா, போய் விட்டாயா, சாப்பிட்டு விட்டாயா, எழுதி விட்டாயா, தூங்கி விட்டாயா, படித்து விட்டாயா, விளையாடி விட்டாயா, வாங்கி விட்டாயா, இந்த மாதிரிலாம் பேசுகிறோம் பார்த்தீங்களா? ஒரு செயலை செய்து விட்டாயா, இப்போ தான் அந்த செயலை நம்ம செஞ்சு முடிச்சிருப்போம். அதை நம்ம கேள்வியாக கேட்கும் போது செய்து விட்டாயா, வாங்கி விட்டாயா, பார்த்து விட்டாயா, புரிஞ்சா உங்களுக்கு? ஓகே, பேசுங்க பார்க்கும். யாரை பற்றி பேசுகிறோம் சொல்லுங்க பார்க்கும். சூப்பர். நீ அப்படின்னா ஹேவ் வச்சு தான் கேள்வி கேட்கணும். ஹேவ் யூ இங்கே என்ன verb? பார்க்குது. பார்க்குறதுன்னு சொல்லுங்க. சி. அதோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்ன? சி, சா, சீன். ஹேவ் யூ சீன்? நீ பார்த்து விட்டாயா? யாரை பார்த்து விட்டாயான்னு கேட்டிருக்கான்? அவனை. அவனை அப்படின்னா சொல்லுங்க பார்க்கும். நிறைய பேர் கண்டுபிடிச்சிட்டிங்க. சில பேர் எப்படி பேசுகிறீங்கன்னா ஹீன்னு பேசுகிறீங்க. அப்படி பேசக்கூடாது. ஹாவ் யூ சீன் ஹிம்? நீ அவனை பார்த்துட்டியா? ஹாவ் யூ சீன் ஹிம்? ஹாவ் யூ சீன் ஹிம்? நீ அவனை பார்த்துட்டியா? நெக்ஸ்ட் ஒன்று பாருங்களேன். ராஜா அங்கே போய்விட்டானா? ராஜா அங்கே போயிட்டானா? எப்படி கேட்கலாம்? யாரை பற்றி பேசுகிறோம்? ராஜா. அப்போனா எதை வச்சு கேள்வி கேட்கணும்? ஹேவ் வச்சு கேள்வி கேட்கக்கூடாது, ஹேஸ் வச்சு தான் கேட்கணும். ஏன்னா ராஜா அப்படிங்கிறவங்க ஹீ அப்படிங்கிற சப்ஜெக்ட்க்கு உள்ளே வந்துடுவாங்க. ஸோ அதனால் ஹேஸ் வச்சு தான் கேள்வி கேட்கணும். ஹேஸ் ராஜா இங்கே என்ன verb? போய்விட்டானா. போகிறதுக்கு என்ன சொல்லுங்க? கோ. அதோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் கான். எங்கே? அங்கே. அங்கேனா தேர். தட்ஸ் ஆல். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த பேசிக்கான இந்த கான்செப்ட் தெளிவாக புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேங்க. நெக்ஸ்ட் ஒன்று பாருங்களேன். நீ உன் வீட்டு பாடத்தை முடித்து விட்டாயா? எல்லாருக்குமே ஆன்சர் தெரியும். தயவுசெய்து வாயை திறந்து பேசுங்க. டக்கு டக்குன்னு பேசலாம். ஓகேங்களா? பார்க்க கொஞ்சம் பெரிய சென்டென்ஸாக தெரியும். சிம்பிள் தாங்க, எல்லாராலையுமே பேச முடியும். ஓகே, பேசலாமா? யாரை பற்றி பேசுகிறோம்? நீ. பேசலாமா? ஹாவ் யூ verb என்ன? முடித்து விட்டாயா? finished. have you finished? நீ முடித்து விட்டாயா? எதை முடித்து விட்டான்னு கேட்டிருக்கோம்? உன் வீட்டு பாடத்தை. your
homework. That's all. Have you finished your homework? Have you finished your homework? நீ உன் வீட்டு பாடத்தை முடிச்சிட்டியா? Have you finished your homework? நெக்ஸ்ட் ஒன் பாருங்களேன். நீ உன்னுடைய புத்தகத்தை கொடுத்து விட்டாயா? ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா புக்கெல்லாம் முன்னாடி கொடுப்பாங்க. அப்போ தான் ஒரு செயல் நடந்து முடிஞ்சிருக்கும். நான் அப்போ தான் கொடுத்துட்டு வந்திருக்கேன். எங்கள் டீச்சர் கேட்குறாங்க, நீ உன் புக்கை கொடுத்துட்டியா? புரியுதா உங்களுக்கு? ஒரு செயல் அப்போ தான் நடந்து முடிஞ்சிருக்கு. அதை கேள்வியாக கேட்கும்போது கொடுத்து விட்டாயா, கொடுத்துட்டியா? புரிஞ்சா உங்களுக்கு? ஓகே, எல்லோரும் வாயத்தை வந்து பேசுங்க. ஹாவ் யூ, ஏன்னா நீ அப்படிங்கிற சப்ஜெக்ட் வச்சு பேசியிருக்கோம். ஓகேங்க, என்ன verb? கொடுத்து விட்டாயா. கொடுக்கணும்னு சொல்லுங்க. கிவ், அதோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்ன? given. ஹாவ் யூ given, நீ கொடுத்து விட்டாயா எதை? உன்னுடைய புத்தகத்தை. your book. That's all. Have you given your book? நீ உன் புக்கை கொடுத்துட்டியா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்களேன். நாம் அனைத்தையுமே எடுத்து விட்டோமா? நம்ம எல்லாத்தையுமே எடுத்துட்டோமா? எப்படி கேட்கலாம்? Have we, எடுக்கிறதுக்குன்னு சொல்லுங்க. டேக், அதோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் டேக்கன். அனைத்தையுமே, everything. That's all. Have we taken everything? Have we taken everything? நம்ம எல்லாத்தையும் எடுத்துட்டோமா? ஐ ஹோப் உங்களுக்கு இந்த பேசிக்கான எல்லா கான்செப்ட்டும் தெளிவாக புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருக்குன்னா உங்களுடைய கருத்துக்களை உங்களுக்கு எப்படிலாம் புரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்களோ அதை காமெண்ட்டில் எனக்கு தெரியப்படுத்துங்க. இப்போ ஃபைனலாக சிம்பிள் பாஸ்ட் டென்ஸையும் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸையும் வச்சு ஒரே ஒரு சிம்பிளான சென்ஸ் வச்சு நம்ம பார்த்து இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாங்க. எங்கே நான் 2 சென்ஸில் இருக்கேன், உங்களுக்கு பார்த்த உடனே தெரிஞ்சிருச்சு இந்த சென்டென்ஸ் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் இருக்குது, இந்த சென்டென்ஸ் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் இருக்குது. எப்படி கண்டுபிடிச்சிங்க? சூப்பர். இங்கே பாருங்களேன். போனாயா, ஒரு செயலை நீ செய்தாயா அப்படின்னா டிட். ஒரு செயலை நீ செய்து விட்டாயா அப்படின்னா ஹாவ். சப்ஜெக்டை பொறுத்து ஹாவ் ஹாஸ் மாறும். புரியுதா? ஓகே, எப்படி பேசலாம்? இது வரைக்கும் நீங்கள் உங்களுடைய ஆன்சரை காமெண்ட்டில் பண்ணலாம், பரவாயில்ல. இந்த 2 சென்ஸ்க்காவது உங்களுடைய ஆன்சர் எல்லாருமே காமெண்ட்டில் பண்ணுங்கள். டிட், வாயத்தை வந்து பேசுங்க. டிட் யூ கோ? டிட் யூ கோ, நீ போனாயா? எங்கே போனாயான்னு கேட்டிருக்கோம். சென்னைக்கு. இக்குனா டு சென்னை. தட்ஸ் ஆல். டிட் யூ கோ டு சென்னை? நீங்கள் இந்த இடத்துல கடந்த காலத்தை நீங்கள் மென்ஷன் பண்ணி பேசினா இன்னும் நல்லாயிருக்கும். Did you go to Chennai yesterday? Did you go to Chennai last month? புரிஞ்சா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்களேன். நீ சென்னைக்கு போய் விட்டாயா? காலைல ஒரு 8:30 பார்த்தீங்கன்னா சென்னை விட்டு இறங்குறேன். எங்கள் அம்மா ஒரு 9 மணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. என்னப்பா நீ சென்னைக்கு போயிட்டியா, போய் விட்டாயா? புரியுதா உங்களுக்கு? ஓகே, எங்கள் அம்மா எப்படி கேட்பாங்க என்கிட்ட? Have you gone, super, to Chennai? That's all. இந்த இடத்துல நீங்கள் கடந்த காலத்தை தயவுசெய்து மென்ஷன் பண்ணி பெருசாக பேசாதீங்க. yesterday, last month, last year அப்படி பேசாதீங்க. இங்கே கடந்த காலத்தை நம்ம மென்ஷன் பண்ணி பேசிங்கன்னா சூப்பராக இருக்கும். பட் இங்கே பேசினா நல்லா இருக்காது. அப்படி பேசாதீங்க. ஐ ஹோப் எனக்கு ரொம்ப இந்த வீடியோ திருப்தியாக இருக்குங்க. உங்களுக்கு ஈஸியாக அந்த கான்செப்டை புரிய வச்சுட்டேன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. ஸோ நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்களோ அதை எனக்கு காமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இப்போ ஃபைனலாக உங்களுக்கான ஹோம்ஒர்க். இங்கே இருக்கிற தமிழ் சென்ஸ்க்கு நான் ஆன்சர் பண்ண மாட்டேங்க. தயவுசெய்து உங்களுடைய ஆன்சரை எல்லாருமே காமெண்ட்டில் டைப் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இன்னும் இது போல் நிறைய வீடியோஸில் நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.